கொலை பண்றவனை கண்டிக்கிறதுக்கு முன் வரல, அதை குற்றமா சொல்ல, கொலையே நடக்கக்கூடாது, தமிழ்நாடு தென் தமிழகம் அமைதியா இருக்குன்னு சொல்லி பேசினா, இந்த மாதிரி பட்டப்பகல் ஒரு இளைஞர் தப்புன்னு சொல்லி பேசினா அதுக்கு ஒரு வழக்கு போடுறதா? அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? மீண்டும் கொலையாளிகளை கொம்பு செய்வதற்கு நோக்கம், அவர்களை ஊக்கப்படுத்துறது, அதான நோக்கமா இருக்கு. அவங்களை திருப்திப்படுத்துறது தானே நோக்கமா இருக்குது. வேற என்ன நோக்கம் இருக்குது உங்களுக்கு? அப்போ அவங்க 2 பேர் போய் மனு கொடுத்தா நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா? ஏன்டா ஏன் கொலை நடக்குது, அதுக்குண்டான காரணம் கண்டுறது, அதை கண்டிக்கிறது விட்டு போட்டு, அதை தடுக்கிறது விட்டு போட்டு ஒரு மீட்டிங்ல பேசினா என்ன ஆயிருப்போது? எப்ப பேசுறாங்க? நாங்க மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்க பேசினாரு. இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவம் ஏன் நடக்குது, ஏன் நடந்திருக்க கூடாது, இனிமேலாவது நீங்க திருந்துங்க, நார்மல் வாங்க, பொது அம்சத்துக்கு வாங்கன்னு சொல்ற போது அதுக்கு நீங்க வழக்கு பண்ணுங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா, மீண்டும் நீங்க அப்பீசிங் மெத்தட், நீங்க அவங்களை திருப்திப்படுத்துறது தான் இந்த அரசோட நோக்கமா இருக்குது. வன்முறையாளர்கள், அருவாள் தூக்குறவன், கொலைகாரனை திருப்திப்படுத்துறது தான் இந்த வழக்கு போடுறதுடைய நோக்கமா இருக்குது. அதை நாங்க பாத்துக்கிறோம்.